இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். லூக்கா 22ஆம் அதிகாரம் 26வது வசனம். உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன். இன்றைக்கு நம்ம வாசித்த இந்த வசனத்தில் தலைவன் நான் தான் பெரியவன், நான் தான் தலைவர், நான் தான் என்று சொல்லக்கூடிய அவருடைய பண்புகளை நம்ம பார்க்குறோம். வீடுகளிலும் சபைகளிலும் குழுக்களிலும் என்னை முன்னிறுத்த வேண்டும், என்னை உயர்த்த வேண்டும், எல்லாரும் எனக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று தலைவர்கள் எதிர்பார்க்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் வேதத்தின்படி வேதம் என்ன சொல்கிறது? உங்களில் பெரியவனா என்று சொல்லக்கூடியவன் பணிவிடைக்காரனைப் போல இருக்க கடவன். தாழ்த்த வேண்டும். இயேசு கிறிஸ்து கூட தன்னை தாழ்த்தினார், சீடர்களுடைய கால்களை கழுவினார் என்றெல்லாம் அந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். தலைவர்கள் என்பவர்கள் மற்றவர்களுக்காக, தன்னுடைய கீழே இருக்கிறவர்களுக்காக அவர்கள் தியாகம் செய்ய வேண்டியவர்கள். தலைவர்கள் கீழே இருக்கிறவர்களுடைய நன்மைகளை, அவருடைய காரியங்களை பொறுப்பெடுத்து அவர்களுக்கு வேண்டிய காரியங்களையும் செய்ய, அப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையான தலைவர்கள். மகா அலெக்சாண்டர் என்கிற ஒரு பெரிய அரசர் இருந்ததை நீங்கள் அறிந்திருப்பீங்க. அவர் ஏறத்தாழ 11,000 கிலோமீட்டர் நடந்து அவருடைய போர் படைகள் போய் கொண்டிருக்கிறது. ஒரு தேசத்தை ஆக்கிரமிக்கும்படியாய், வெற்றி கொள்ளும்படியாய். அந்த 3 நாட்கள் கடந்த உடனே தண்ணீர் பற்றாக்குறை, குடிநீர் அங்கே இல்லாமல் போகிறது. யாருக்குமே குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லாமல் தாகத்தில் தவிக்கிறாங்க. அலெக்சாண்டரும் தாகத்தில் தவிச்சு கொண்டிருக்கிறாரு. அப்படி தவிச்சு கொண்டிருக்கும்போது அவர் கூட இருந்த மெய்காப்பாளர்கள் ரிஸ்க் எடுத்து அவர்கள் ஆபத்தில் போய் எங்கேயோ ஒரு இடத்துல தண்ணீர் இருக்கிறது என்று கேள்விப்பட்டு அவர்கள் தலையில் போட்டிருந்த அந்த ஹெல்மெட்டில் அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதை சிதறாமல் கொண்டு வந்து மகா அலெக்சாண்டர் இடத்துல கொடுங்கள் நீங்கள் என்று சொல்லுகிறார்கள். அதை வாங்கின உடனே மகா அலெக்சாண்டருக்கு பயங்கரமான தாகம். குடித்து விடலாம் என்று குடிக்கிற அந்த நேரத்தில் சுற்றி பார்க்கிறார். கொண்டு வந்தவர்களுக்கு தண்ணீர் இல்லை, சுற்றி இருக்கிறவர்களுக்கு தண்ணீர் இல்லை. எனக்கு கீழே இருக்கிற இத்தனை பேருக்கு தண்ணீரை நான் எப்படி இந்த தண்ணீரை குடிப்பேன் என்று சொல்லி அதை கொண்டு வந்தவர்களிடையே திருப்பி கொடுத்து, முதலாவது நீங்கள் குடியுங்கள், மற்றவர்கள் கொடுங்கள், மீதி இருந்தால் எனக்கு கொடுங்கள் என்று சொன்னானாம். இதை பார்த்த உடனே அவர்களுக்கெல்லாம் ஒரு புதிய வேகம், அலெக்சாண்டர் மேலே ஒரு புதிய நம்பிக்கை. எங்கள் தலைவர் எங்களுக்காக உயிரையே தியாகம் பண்ணி, அவர் தண்ணி இல்லைனாலும் எங்களுக்கு தண்ணியை கொடுத்தாரே, இவருக்காக நாங்கள் உயிரையே கொடுப்போம், ஜீவனையே கொடுப்போம் என்று சொல்லி புதிய உற்சாகத்தோடு எழுந்து அந்த தேசத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள், வெற்றி கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இதைத்தான் தலைவர்கள் செய்யணும். தலைவர்கள் தங்கள் கீழே இருக்கிறவர்களுடைய நன்மைகளையும் பார்க்கணும். இயேசு கிறிஸ்து அப்படி தான் சீடர்களுக்கான காரியங்களை, அவர்களுக்கு வேண்டிய காரியங்கள், அவர்களுக்கு என்னென்னவோ எல்லாவற்றையும் அவர் செய்தார். அவர்களை கவனித்து கொண்டார், அவர்களை ஆலோசனை தந்தார், அவர்களை பாதுகாத்தார், அவர்களை பராமரித்தார் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆகவே நாமும் தலைவன் என்று சொன்னால் நமக்கு மற்றவர்கள் ஊழியம் செய்யணும்னு அவசியம் இல்லை. நாம் நமக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு நம்ம உதவி செய்யணும், அவர்களை வழிநடத்தணும். அவர்கள் தான் உண்மையான தலைவர்கள். அப்படிப்பட்ட தலைவர்களை நம்ம இருப்போம், அப்படிப்பட்ட தலைவர்களை உருவாக்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஆண்டவரே, சிறியவன் பெரியவன் என்று எங்களுக்குள்ள பாகுபாடுகளை நாங்கள் பார்த்து கொள்ளாதபடி ஒருவருக்கொருவர் நாங்கள் கனம் பண்ண, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய, ஒருவருக்கொருவர் நாங்கள் ஊழியம் செய்ய நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் அப்படிப்பட்ட அன்பின் வாழ்க்கையை வாழ எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஆண்டவரே, நாங்கள் ஊழியம், இயேசு கிறிஸ்துவே நீர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தீர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே, அதை போலவே நாங்கள் ஊழியம் செய்ய எங்களுக்கு கிருபையை தாங்க. மற்றவர்களுக்கு உதவ கிருபை தாங்க. மற்றவர்களுக்கு நன்மை செய்ய ஆண்டவரே எங்களுடைய சிந்தனைகளை அப்படியாக மாற்றுங்க. இயேசு மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.